ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு உணவு கதலன். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பண்ண போகிறோம்னா எறா தொக்கு வித்து தட்டு இட்லி. ஃபஸ்ட்டு தட்டு இட்லி பண்ணிப்போம். இதுக்கு மொத்தமான இன்க்ரீடியன்ஸ்லாம் நோட் பண்ணிக்கிங்க. ஃபஸ்ட்டு தட்டு இட்லி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எறா தொக்கு பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா தட்டு இட்லிக்கு ஃபஸ்ட்டு ஒரு குழியான ஒரு கிண்ணம், உங்களுக்கு எந்த பாத்திரம் கிடைச்சாலும் பரவாயில்ல, அதில் எண்ணெயை தடவி அதில் நான் இங்கே ரெடிமேடாக கிடைக்கிற எவரெஸ்ட் மாவு அதை இது ஃபுல்லாக ஊற்றிக்கிட்டேன். அந்த எண்ணெய் எதுக்கு தடவுறேன்னா, நம்ம இட்லியை திருப்பி எடுக்கும்போது உங்களுக்கு ஒட்டாமல் அருமையாக வரும். இப்போ பார்த்திங்கன்னா நம்மள்ட்ட இட்லி பானை இல்லை, அதனால் ஒரு பெரிய பாத்திரத்தில் அந்த ஸ்டாண்டு கிடச்சிது, அதை வாங்கி வச்சு தான் மேட்ச் பண்ணுறேன். அதுவும் அருமையாக வந்துருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா இட்லி வெந்துருச்சு, தட்டு இட்லி வெந்துருச்சு. இந்த மாதிரி ஒரு 3 இட்லி ஊற்றி வச்சிங்கனாலே 2 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். அப்படியே பூ மாதிரி இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம ரெகுலராக ஊற்றுற இட்லியை விட அது ரொம்பவும் டைம் எடுக்குதா, இது உங்களுக்கு ஈஸியாக ஒரு 3 இட்லி போட்டிங்கன்னா 2 பேரும் அருமையாக சாப்பிட்டு போயிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி வந்திருக்கு பாருங்கள், பூ மாதிரி அவ்வளோ பெருசாக இருக்குது பார்த்தீங்களா. இப்போ எறா தொக்குக்கு ஒரு 1/2 கிலோ எறா, அப்புறம் ஆனியன், பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் கரம் மசாலா, மல்லித்தூள், அவ்வளோதான். இப்போ ஒரு பெரிய பாத்திரத்தில் தேங்காய் எண்ணெய், மோஸ்ட்லி தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப உடம்பு நல்லது. நான் எவ்வளோ தடவை சொன்னாலும் எதை தான் சொல்லுவேன், தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா கடுகை போட்டதுக்கு அப்புறமா கருவேப்பில்லையும் எவ்வளோ போட்டுக்கிட்டிங்கன்னா அவ்வளோவும் உடம்பு ரொம்ப நல்லது. நம்ம சமையல் உணவே மருந்து, அந்த மாதிரி தான் நம்ம சமைக்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா பச்சை மிளகாவும் உடம்புக்கு நல்லது தான். மோஸ்ட்லி எல்லாமே உடம்புக்கு நல்லது தான், ஆரோக்கியமாகவும் இருக்கும். இப்போ வெங்காயம் சேர்த்துக்கிறோம். வெங்காயம் அவ்வளோவும் குளிர்ச்சின்னு சொல்கிறாங்க. இப்போ வெங்காயமும் நிறைய சேர்த்துக்குங்க. தக்காளி சேர்த்துக்காமல் ஒன்லி வெங்காயத்தில் மட்டும்தான் இந்த தொக்கு பண்ண போகிறோம். ரொம்பவே அருமையாக வரும். வீட்டில் அம்மா செய்கிற ஒரு டேஸ்ட்டை கொண்டு வரணும்னு ட்ரை பண்ணி அதில் பாஸ் மார்க்லாம் இல்லை, டிஸ்டிங்ஷனே எடுத்தேன். அந்தளவுக்கு வேறு ஒரு டேஸ்ட் இருந்துருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக நல்லா வறுத்து எடுத்துக்கிங்க. நல்லா வெங்காயம் அந்த ஆயிலே அந்த தேங்காய் எண்ணெயிலே நல்லா வறுத்து எடுக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரொம்பவும் அதிகமாக போட்டுறக்கூடாது. நம்ம எறாவுக்கு தகுந்த மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சிங்க. இப்போ 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுங்க. அந்த குண்டு மிளகா நல்லா டேஸ்ட்டை தரும். ஸோ குண்டு மிளகா யூஸ் பண்ணுங்கள். இப்போ கரம் மசாலா, மல்லித்தூள், அதுக்கப்புறம் ரெட் சில்லி பவுடர், இது 3 தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். 3மே ஆச்சு. இது பேச்சுலர் ரூம்னாலே நம்ம எதுவும் ரெடி பண்ண முடியாது. ஸோ ரெடிமேடாக கிடைக்கிறதையே நம்ம அருமையாக செய்யலாம். அதேபோல் ஆச்சி நல்லா தான் இருக்கும். அதுக்கு நான் கேரண்டி. நான் அட்வர்டைஸ்மெண்ட்லாம் பண்ணுறேன்னு நினைக்காதீங்க. பொதுவாக ஆச்சி நல்லா இருக்குது மசாலாவில். இது பார்த்திங்கன்னா தொக்கு மாதிரி ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நமக்கு எறா நான் அவ்வளோ க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன், சுத்தமாக க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அந்த இடையில ஒரு குடல்லாம் இருக்கும், அதெல்லாம் எடுத்து அருமையாக மஞ்சத்தூள்லாம் போட்டு க்ளீன் பண்ணிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா தொக்கு ரெடி ஆகிறதுக்கு அந்த எறாவும் நல்லா வேகணும்ல, அதுக்காக நல்லா தண்ணியெல்லாம் கொஞ்சமாக தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணிங்கன்னா தான் அந்த அந்த எறா தொக்கு உங்களுக்கு அருமையாக கிடைக்கும். அப்போ தான் இட்லிக்கு தொட்டுட்டு சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும். இப்போ எனக்கு கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்குன்ட்டு லைட்டாக சில்லி பவுடர் போட்டிருக்கேன். இப்போ நல்லா டீப் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் வேக வைக்கணும். ஏன்னா அந்த ஆவி உங்களுக்கு போட்டதுனா தான் அந்த எறா நல்லா பாருங்கள் சூப்பராக வந்துருக்கு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டில் அம்மா செய்கிற மாதிரியே அருமையாக வந்திருக்கு. அம்மா செய்கிற அளவுக்கு இல்லைனாலும் அம்மையும் அதை பீட் பண்ணுற அளவுக்கு நம்ம பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக அதை அம்மா பார்த்தாங்கன்னா அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக கொரியாண்டர் லீஃப் போட்டு மல்லித்தலையை போட்டு ஒரு மிக்சிங் பண்ணி விட்டோன்னு வச்சிங்களேன், வாசனை அவ்வளோ அருமையாக இருக்கும். அதுவும் தட்டு இட்லிக்கு எறா தொக்கு அல்டிமேட் காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். உங்கள் குழந்தைங்களுக்கு, பெரியவங்களுக்கு எல்லாேருக்கும் கொடுங்க. சீ ஃபுட்டு அவ்வளோ உடம்புக்கு நல்லது. கண்டிப்பாக சிக்கன் மட்டனை விட சீ ஃபுட் எடுத்துக்கோங்க, ரொம்ப உடம்புக்கு நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். உணவுக்கு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் உணவு காதலன். அடுத்து ஒரு அருமையான வீடியோ உங்களுக்கு சந்திக்கிறேன். பாய்.